சட்டம் எதையெல்லாம் வலியுறுத்துகிறதோ அதையெல்லாம் இல்லாமலாக்குகிற சட்டங்களை அவர்கள் தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு முன்பாக பேசி காட்டியவர்கள் சொன்னதை போல வக்ஃபு சட்டத்தை பற்றி, வக்ஃபு அமெண்ட்மெண்ட் ஆக்டை பற்றி சொன்னார்கள். அந்த வக்ஃபு அமெண்ட்மெண்ட் ஆக்டில் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கூறுகளை இல்லாமலாக்குகிற நடவடிக்கை தான் இந்த வக்ஃபு அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஆனால் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது? சிறுபான்மை முஸ்லிமுடைய வக்ஃபு சொத்துக்களை அவர்கள் பாதுகாப்பதற்கான உறுதியை, உத்தரவாதத்தை கான்ஸ்டிடியூஷன் சொல்லுகிறது. ஆனால் நாங்கள் கான்ஸ்டிடியூஷன் பெயரால் நாங்கள் அந்த கான்ஸ்டிடியூஷன் சொல்லுகிற செய்திகளை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி அவர்கள் இப்பொழுது வக்ஃபு அமெண்ட்மெண்ட் ஆக்டை கொண்டு வருகிறார்கள். அதே போல எப்படி இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் இந்த நாட்டிலே வாழுகிற மக்களுக்கு குமரி முதல் காஷ்மீர் வரை, டெல்லி வரை அவர்களது குடியுரிமையை உறுதி செய்கிறதா, அந்த குடியுரிமையை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி சிஏஏ என்கிற சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதுபோல என்ஆர்சி, என்பிஆர் போன்ற சட்டங்களை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இதன் மூலமாக என்ன நினைக்கிறார்கள்? அரசியலமைப்பு சட்டம் எல்லோரையும் இந்த நாட்டினுடைய குடிமகன் என்று சொல்லி உறுதி செய்தால் அதனை நாங்கள் சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி வழியாக நாங்கள் இல்லாமலாக்குவதற்கு சட்டங்களை கொண்டு வருவோம் என்று சொல்லி அவர்கள் இன்றைக்கு திட்டமிட்டு செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது தமிழ்நாட்டில் நடக்கிற, இந்தியா முழுவதும் நடக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது இன்னொரு வகையிலான எஸ்ஐஆரோ என்று இன்றைக்கு அஞ்சுகின்ற ஒரு சந்தேகப்படுகிற நிலையை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய திரைக்கலைஞர் பாசிசத்திற்கு எதிராக தன்னுடைய போர்வாளை வீசிக்கொண்டிருக்கிற தோழர் பிரகாஷ் ராஜ எஸ்ஐஆர்ல இருந்து அவரது பெயரை நீக்கி விட்டார்கள். நீக்கிட்டு போட்டோம். இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்களும் உங்களோடு நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் இல்லை என்றால் இந்தியா இல்லை, நாங்கள் இல்லை என்றால் இந்தியா இல்லை. அவர்களால் பட்டியலில் இருந்து தான் நீக்க முடியும். ஆனால் இந்திய மக்களுடைய மனதில் இருந்து ஒரு பொழுதும் இது போன்றவர்களை நீக்கிவிட முடியாது. அவர்களை எஸ்ஐஆர்ல வெளியாக்கிடு, இல்லைன்னா யுஏபிஏல போட்டு, இல்லைன்னா என்ஐஏல போட்டு காலம் முழுவதும் சிறையில் அடைத்து அவர்களை நொறுக்கி விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் என்ன நடக்கிறது? நீங்கள் மக்களை மதங்களாக பிளவுபடுத்துகிறீர்கள். ஆனால் டெல்லியில மாணவர்கள் எல்லாம் இன்றைக்கு இணைந்து இந்த நாட்டிலே ஒரு இன்ச்சு கூட பின்வாங்க முடியாது என்று சொன்ன அமித்ஷா போன்றவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு அவர்களுடைய செயலுக்கு சம்மட்டி அடி கொடுக்கின்ற விதத்தில் தர்மேந்திர பிரதானை இன்றைக்கு பதவி விலக வைத்திருக்கிறார்கள். நியாயப்படி பிரதான மந்திரி தான் பதவி விலகி இருக்க வேண்டும். தர்மேந்திர பிரதானை விட பிரதான மந்திரி தான் பதவி விலகி இருக்க வேண்டும் என்கின்ற அதை நோக்கி இன்றைக்கு நடக்கிறது. ஒரு விக்கெட் விழுந்திருக்கு. எங்க தலைவர் சொல்ற மாதிரி கொஞ்ச நாள்ல ஆல் அவுட் ஆக இந்த 3 வருஷத்துல பாஜக ஒன்றிய அரசு ஆல் அவுட் ஆகிவிடும். இதுதான் மக்கள் மன்றத்தில் அவருடைய